பிரபல தொழிலதிபர், கேஹெச் எக்ஸ்போர்ட்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெடின் தலைவர், இந்திய தோல் தொழில் அறக்கட்டளை ILIFO இயக்குனர் மற்றும் தோல் ஏற்றுமதி கவுன்சில் CLEயுடைய முன்னாள் தலைவருமான ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விசாரத்தை சேர்ந்த ஜனாப் முகமது ஹாஷிம் சாஹிப் அவர்கள் இறைவனிடம் மீண்டார்கள் என்பது மிகுந்த வருத்தத்திற்குரிய ஒரு செய்தி. தோல் தொழிலின் உச்சத்தை தொட்ட வணிகச் செம்மல் அவர் தம்முடைய தொலைநோக்கால், சலிக்காத உழைப்பால், எதனையும் எதிர்கொள்ளும் தீரத்தால், மக்களை நேசிக்கும் மாண்பால், நேர்மை, உண்மை, நீதி போன்ற மாண்புகளை உயிரோட்டமாக கொண்ட வணிக நடைமுறைகளால் குறுகிய காலத்தில் ஒரு மிக பெரும் வணிக சாம்ராஜ்யத்தை அமைப்பதில் வெற்றி கண்ட சாதனையாளர் அவர். இன்னும் சொல்லப்போனால், வணிகர்கள் முதல் அதிகாரிகள் வரை, அரசியல் ஆளுமைகள் முதல் சாமானியர்கள் வரை அனைவராலும் தோல் தொழிலின் பிதாமகனாக, டூயன் ஆஃப் லெதர் இண்டஸ்ட்ரி என்று மதிப்போடு பார்க்கப்பட்ட மகத்தான தொழிலதிபர் அவர். மதரசாக்களையும் ஆலிம் பெருந்தகைகளையும் பெரிதும் மதித்த, போற்றிய சமுதாய புரவலர் அவர். ஒரே சமயத்தில் சென்னை, வேலூர், ராணிப்பேட்டை, விசாரம் என்று பல்வேறு இடங்களில் ஏராளமான தொண்டு நிறுவனங்கள், பள்ளிவாசல்கள், அறக்கட்டளைகள் முதலியவற்றிற்கு தலைமை வகித்து வழிகாட்டிய சிறப்பும் அவருக்கு உண்டு. தொழிலிலும் வணிகத்திலும் உச்சத்தை தொட்டவர்களில் சொந்த ஊருக்கும் மக்களுக்கும் மிக பெரும் அளவில் சேவையாற்றுவதில் அவருக்கு நிகர் அவரே. பள்ளிக்கூடங்களை அமைத்தார், பள்ளிவாசல்களை கட்டினார், மதரசாக்களை நிறுவினார். உலகத்தரம் வாய்ந்த மருத்துவ சேவை தன்னுடைய ஊர்வாசிகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அப்போலோ போன்ற மருத்துவமனையையே தம்முடைய ஊருக்கு கொண்டு வந்து விட்டார் அவர். அதேபோன்று விசாரத்தில் அவர் கட்டிய கிசர் பள்ளிவாசல் தமிழ்நாட்டின் மிக பெரும் பள்ளிவாசல்களில் ஒன்றாக மிளர்கின்றது. சென்னை ஹஜ் இல்லம் நிறுவுவதிலும் அவர் பெரும் பங்காற்றினார். சமுதாய பிரச்சனைகளை தீர்ப்பதிலும், சமுதாய முன்னேற்றத்திற்கான திட்டமிடுதலிலும், அரசியல் அதிகார பீடம் ஆகியவற்றை தாண்டி அனைத்து மட்டங்களிலும் வட்டங்களிலும் தமக்கென அபிமானிகளை உருவாக்கி கொள்வதிலும், அவற்றை தக்க வைப்பதிலும், சமுதாய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அந்த தொடர்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்வதிலும் அவர் காட்டிய அக்கறையும் ஈடுபாடும் தனிச்சிறப்பானவை. சென்னை பெருவெள்ளத்தின் போது 100க்கு அதிகமான மருத்துவ முகாம்களை நடத்தி இலவச மருத்துவ சேவையை செய்தவர் அவர். அகில இந்திய முஸ்லிம் தனியார் சட்ட வாரிய உறுப்பினராகவும் முத்திரை பதித்தார். அன்னாரின் ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டு துவா செய்வதற்காக வந்த மக்கள் கூட்டத்தை வைத்தே நாம் அவருடைய நற்காரியங்களை தெரிந்து கொள்ளலாம். இறைவன் அவருக்கு சுவனத்தின் உயர்ந்த பதவிகளை வழங்குவானாக. ஆமீன்.